காணொலி மூலமாக நடைபெற்று வரும் திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உரையாற்றி வருகிறார். விவரங்களுடன் செய்தியாளர் ஜபசன் அழைப்பில் இருக்கிறார். வணக்கம் ஜபசன், முழு விவரங்களை பதிவு செய்யலாம். இன்று காலை திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டமானது காணொலி வாயிலாக நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் மாவட்ட செயலாளர்கள் மட்டுமல்லாமல் ஒன்றிய பேரூர் கழக நிர்வாகிகளும் கலந்து கொள்ள வேண்டும் என்று ஏற்கனவே திமுக தலைவர் அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். இந்த நிலையில்தான் அந்த கூட்டத்தில் மாவட்ட செயலாளர்கள் மட்டுமல்லாமல் அனைவரும் கட்சியின் பேரூர் செயலாளர்கள், நகர செயலாளர்கள், வட்டக்கழக செயலாளர்கள் என அனைவரும் கலந்து கொண்டிருந்தார்கள். அந்த கூட்டத்தில் தமிழக முதலமைச்சரும் திமுக தலைவருமான ஸ்டாலின் உரையாற்றியிருக்கிறார். அப்போது தமிழக மக்களின் வாக்குரிமையை பாதுகாக்க உரிய நோக்கத்தோடு இந்த எஸ்ஐஆர் பணிக்காக பசி உறக்கம் இல்லாமல் அனைவரும் உழைத்திருக்கிறீர்கள். அதற்காக உங்களுக்கு பாராட்டுக்களை தெரிவித்திருக்கிறேன், வாழ்த்துக்களை மனமாற தெரிவிக்கிறேன் என்று அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்திருக்கிறார் முதலமைச்சர். அத்தோடு இந்த கடினமான பணி இதோடு முடிந்து போகவில்லை. இதில் பாதி கிணறை தான் நாம் கடந்திருக்கிறோம். குறிப்பாக இன்னமும் வரைவு வாக்காளர் பட்டியல் வெளிவர இருக்கிறது. அதில் நாம் இங்கு சேர்த்த அனைத்து நபர்களுடைய வாக்கு உரிமைகள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறதா என்பதை அதில் வரும்போதுதான் நமக்கு தெரிய வரும். ஆகவே உங்களுடைய உழைப்பு தொடர்ந்து கடுமையாக இருக்க வேண்டும் என்று அவர்களிடம் கோரிக்கை வைத்திருக்கிறார். இது மட்டுமல்லாமல் நமது வாக்குகளை முழுமையாக வாக்காக மாற்றுவதற்கு பூத் கமிட்டி நிர்வாகிகள் முழுமையாக உழைக்க வேண்டும், அனைத்து பணிகளையும் அவர்கள் முன்னெடுக்க வேண்டும் என்று அவர் கோரிக்கை ஒன்றை வைத்திருக்கிறார். அதில் மொத்தமாக பயனாளர்களின் நடுநிலை வாக்குகள் என பல்வேறு வாக்குகளை கணக்கிட்டு சுமார் 2.5 கோடியே வாக்குகளை திமுக நிச்சயமாக வெல்ல இருக்கிறது. ஆகவே வெற்றி, நமது திமுகவின் வெற்றியானது நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. இருப்பினும் எதிரிகளை கண்டு நாம் எதிரிகளை குறைத்து மதிப்பிடாமல் நாம் கடுமையாக உழைக்க வேண்டும் என்றும் கட்சியினருக்கு அவர் வேண்டுகோள் வைத்திருக்கிறார். குறிப்பாக சிபிஐ, இடி, ஐடி, தேர்தல் ஆணையம் இவை அனைத்தையும் நமக்கு எதிராக பயன்படுத்துவார்கள். அதையெல்லாம் கண்டு அச்சப்படாமல் கடுமையாக உழைக்க வேண்டும் என்றும் தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு அறிவுரைகளை வழங்கியதாக சொல்லப்படுகிறது. என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்ற பரப்புரையை தொடர்ந்து மேற்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு வாக்குச்சாவடிகளிலையும் நடக்கக்கூடிய அந்த கூட்டங்கள்ல அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும். தேனாம்பேட்டையில் என் வாக்குச்சாவடி இருக்கக்கூடிய பகுதியில் பகுதி செயலாளர் தலைமையில் நடைபெற இருக்கக்கூடிய கூட்டத்தில் நேரடியாக நானே பங்கேற்க இருக்கிறேன் என்று தமிழக முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். அதே போல வீடு வீடாக செல்லும் பூத் கமிட்டி குழுவினர் மகளிர் கட்டாயம் இடம்பெற வேண்டும் என்றும் ஒவ்வொரு நபர்களும் தமிழக அரசினுடைய திட்டங்கள் அடங்கிய துண்டு பிரசுரங்களை வீடு வீடாக கொண்டு அவர்களுக்கு அளிக்க வேண்டும். அரசினுடைய திட்டங்கள் மக்களிடம் சென்று சேருவதற்காக உங்களுடைய உழைப்பை காட்டுங்கள். கடுமையாக உழைத்து இரவு பகல் பாராமல் நான் தொடர்ந்து உழைத்துக் கொண்டிருக்கிறேன். அதே போல நீங்களும் உழைப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன் என்று தமிழக முதலமைச்சர் அவர்களிடம் பேசியிருக்கிறார். மீண்டும் வெல்வோம், வரலாறு படைப்போம் என்று கூறி அவரது உரையை முடித்திருக்கிறார். ஜபசன், விவரங்களுக்கு நன்றி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.